வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே 1250+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்று ஒரு தகவல், சுதாமா யூடியூப் சேனல்ல நிறைய பதிவுகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கடன் தீர்க்கும் பதிகம், அதுக்கப்புறம் பலன் தரும் பதிகங்கள், கடன் தீர்க்கும் பரிகாரம், வழிபாடுகள், எந்தெந்த கடவுள், திதிகள், ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த குறுகிய காலத்தில். அதுக்கு காரணம் உங்களோட நல்ல ரெஸ்பான்ஸ், உங்களோட ஆதரவு தான். அந்த ஆதரவுக்கு இதுக்கு என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற பதிவு என்னன்னா, நவகிரக துதிகளும் காயத்ரி மந்திரம். ஏன் இதை நான் ஒரு தனிப்பதிவாக கொடுக்குறேன்னா, நமக்கு வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, எங்க சுத்தி 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 பார்த்தாலும் நவகிரகத்தோட தொடர்பு பட்டு தான் இருக்கும். ஸோ நவகிரகத்துக்கு உண்டான அதுக்குண்டான இதுவும் மந்திரங்கள் இருக்கு. காயத்ரி மந்திரம் மாதிரி மந்திரமும் இருக்கு, இதுவும் இருக்கு, துதிகள் இருக்கு. இப்போ அதை தான் நான் இப்போ போட்டிருக்கிறேன். இது நவகிரக பொது தோத்திரம். வேணுன்றவங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது அடுத்து வர துதிகளும் காயத்ரி மந்திரமும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும், நீங்களே பார்க்கலாம். நம்ம இந்த கடவுள் நவகிரகத்தை சுத்தும் போது நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு துதி அதை நம்ம சொல்லி பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். இப்ப நவகிரக துதிகளை பார்த்துருவோம். முதல்ல சூரியன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் சுத்தும் போது ஓம் சூர்யாய நம, ஓம் சூரிய பகவானே போட்டுன்னு அந்த முதல் சுத்து வரைக்கும் ஓம் சூரிய பகவானே போட்டு, ஓம் சூரிய பகவானை சுற்றின்னு போட்டு திருப்பி சூரியனாண்ட வந்துட்டு தான் அடுத்தது சந்திர பகவானுக்கு போற்றி போற்றி போற்றின்னு சொல்றேன். இதுதான் நம்ம சுத்துற முறை. அப்படியே ஆர்டரா நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம துதிகளை பார்த்துருவோம். சூரியன். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி சுகந்தரா போற்றி, வீரியா போற்றி விடைகள் களைவாய். சந்திர பகவான். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பாய் சதுரா போற்றி. செவ்வாய். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. புதன் பகவான். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி. குரு பகவான். குணமிகு வியாழ குரு பகவானே மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரக்குரு நேசர் கிரக தோஷமின்றி கடாட்சித்தருள்வாய் போற்றி. சுக்கிர பகவான். சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்ரமின்றி வரமிகும் தருவாய், வரம் மிகத் தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியார் கருளே. சனி பகவான். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகமாழ என்னருள் தாத்தா. ராகு பகவான். அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியோ ரம்பியோ போற்றி. கேது பகவான் போற்றி. இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா காயத்ரி மந்திரம். சூரிய பகவான் போற்றி. ஓம் அஸ்வத்வசாய வித்மஹி பாசஹத்யாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயா. சந்திர பகவான் போற்றி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயா. செவ்வாய். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயா. புதன் பகவான். ஓம் கஜவத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாஹ. குரு பகவான் போற்றி. ஓம் விருக்ஷத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாஹ. சுக்ர பகவான் போற்றி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனு ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாஹ. சனி பகவான் போற்றி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாஹ. ராகு பகவான் போற்றி. ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்ம ஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாஹ. கேது பகவான் போற்றி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாஹ. இது பாத்தீங்கன்னா, நான் ஒரு சிவன் கோயில் போவோம் எங்க மாங்காடு பக்கத்துல. அந்த கோயில்ல நவகிரகத்தாண்ட இதை ஒட்டப்பட்டிருந்தது. சரி, இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குமேட்டு தான் இதை நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். வீடியோவும் எடுத்தேன். அப்படியே ஆன்லைன்ல படிச்சு அது சவுண்ட் அந்த அளவுக்கு வரலங்கிறனால சரி ஃபோட்டோஸ் போட்டு இது கொடுக்கலாம். இதுதான் மொத்தம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. குரு பகவான் அந்த 9 நவகிரகங்களுக்கு நம்ம இதெல்லாம் பதிக்கிறோம், எல்லாமே பண்றோம்.
பட் எல்லா நவகிரகங்களுக்கும் தலைவன் யாருன்னா சாக்ஷாத் நம்ம சிவபெருமான் தான். அவரை வணங்கினாலே நமக்கு நவகிரகங்கள் இருந்து பாதிப்புல இருந்து மொத்தத்தையும் அவரே நமக்கு விடுதலை பண்ணி கொடுத்துருவார். சிவபெருமான வந்து நீங்க இது வந்து சிவபெருமான் கோயில் எடுத்ததுதான். இதுவும் கங்காதர ஸ்வயான் போட்டிருக்குன்னு இருக்கும். இது வெள்ளீஸ்வரர், இது வந்து ஒரு வெள்ளீஸ்வர சுக்கிர பரிகார ஸ்தலம் தான் இந்த கோவில். ரொம்ப ஃபேமஸான கோவில். ஸோ நீங்க எப்பவுமே எப்பவுமே பொண்ணு நல்லா தெரியும். எல்லாருமே என்ன பண்றது அப்படின்னா, திருநள்ளாறு நேரம் சனி பகவான் பாக்குறாங்க, சனி பகவானை கும்பிடுற தப்பு. எப்பவுமே மூலவர் யாரோ அவருக்கு தான் முதல் மரியாதை, அதுக்கப்புறம் தான் அடுத்து எல்லாருக்குமே. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த கோயில் பண்ணாலும் மூலவர் யாருக்கா, ஏன்னா எல்லாத்தையும் நவகிரகங்களையும் கண்ட்ரோல் பண்றது சிவபெருமான் தான். சிவபெருமான்ட்டு நம்ம போய் சாட்சாத் நம்மளை வந்து அவர் அர்ப்பணிச்சிட்டோம்னா, நம்ம அவர்கிட்ட நம்மளை வந்து அவரை ஒரு காலை பட்டிட்டோம்னா அப்புறம் எந்த நவகிரகம் நமக்கு ஒண்ணும் பண்ணாது. அதனால அவருக்கு நிறைய காயத்ரி மந்திரம் இருக்கு. சிவபெருமானுக்கு மாசில் வீணை மாலை மதியம் ஒரு பாட்டு இருக்கு. நான் அது தனி பதிவா தரேன். சிவபெருமானுக்கு 48 நாள் விரத முறையில. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. நவகிரகத்தை சுத்தும் போது ஏதாவது ஒன்னாவது தமிழ்ல இருக்க மாதிரி தெரிஞ்சுக்குங்க. இல்லையா அந்த பேரை சொல்லி வழங்க. நன்றி.